ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ சிம்பிளான வெஜிடபிள் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோஸ் என்ன செஞ்சுருக்கேன் எடுத்துருக்கேன். குட்டி குட்டி ஸ்லைஸாக வெட்டிட்டு அதை நல்லா வேக வச்சு தண்ணி வடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுமாரி என்ன செஞ்சுக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அடுப்பை பற்றிச்சிக்கோங்க. ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அது காஞ்சதுக்குன்னா எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெங்காயம், காரத்துக்கு ஏற்க உள்ள பச்சை மிளகாய் போட்டு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. இது கூட காரத்துக்கு சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், மஞ்சத்தூள் இந்த மூணையும் ஆட் பண்ணி நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, அந்த வெங்காயத்தை கூட வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் இது கூட நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்ப வச்சுக்கோங்க. தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேங்காய் பால் ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். நீங்கள் தேங்காய் வேணாலும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அது என்ன செய்யட்டும், கொதிக்கட்டும். வெஜிடபிள்ஸ் கூட அந்த தேங்காய் பால் சேர்ந்து கொதித்து வந்துச்சுன்னா டேஸ்டியான வெஜிடபிள் கிரேவி ரெடி. இந்த கிரேவி பிரியாணி கூட சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நெய் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் காம்பினேஷன் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.